மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. அது மாதிரி இந்த மனநலத்தினால்தான் எல்லா விதமான உடல் நல குறைவும் வருதுன்னு கேள்விப்படுறேன். அப்போ நம்மளுக்கு அப்புறம் இதில் கூச்சமே இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஒரு காயம் இருக்குது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். தலை வலிச்சா சொல்லிடுவோம், வயிற்று வலிச்சா சொல்லிடுவோம். தலை வலிச்சுன்னா நம்ம கூச்சப்படாமல் டாக்டர்கிட்ட போகிறோம், வயிற்று வலி வந்தால் போகிறோம், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் போகிறோம். மனநலம் குன்றுனா மட்டும் போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் எதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் பண்ண அப்படின்னு நான் என்ன லூஸா? உடனே அடுத்த கேள்வி வைத்தேன், ஏய் நீ மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேர் லூஸு தான். அதனுடைய பர்சன்டேஜ் தான் மேலே கீழே இருக்குது, அவ்வளோ. அதுதான் உண்மை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இதில் தனியாக புத்திசாலி லூஸுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏற இறங்குங்க. அது கொஞ்சம் எகிரிச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய்த்தாங்க. இது வெளியே தெரியாது. இப்போ சத்யராஜனுடைய மனநலம் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சத்யராஜ் தலையில் முடியலங்கிறது தெரியும். ஏன்னா அது வெளிப்படையாக இருக்குது. மண்டைக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியும், மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது ரொம்ப சிக்கலான விஷயம். அது மாதிரி தற்கொலை எண்ணங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகிட்டு வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்க டாக்டர்? அது ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சு நம்மளுக்கு செல்ஃப் பிட்டி, ப்ரூடிங், அதில் வர்ற ஃபைண்டிங் ஃபால்ட். இது புத்தருடைய இடத்துக்கு போனால் ஆசையினால் ஏற்படும் அச்சம், அச்சம்னால் ஏற்படும் அறியாமையினால் வரும் அச்சம், ஆசை, அச்சம், அறியாமை, இது எல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தற்கொலை எண்ணத்து வரைக்கும் போகுதா, இல்லை இது சமாளிக்க முடியுமா? இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வடிகால். இப்போ என்னுடைய வடிகாலை போய் தான் நான் பேச முடியும் இல்லையா? எனக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்துல எல்லாம் எனக்கு ஒரு மனக்கவலை வந்துன்னா நம்மளுக்கு இருக்கவே இருக்குது வாத்தியார் பாட்டு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு கேட்டால் எல்லாம் பறந்துடுது. ஏன்னா அவர் பாடல்கள் எல்லாமே தன்னம்பிக்கை ஊட்டுற பாடலாக தான் இருக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டனில் நீதி மறையட்டுமே, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படின்ட்டு எல்லாமே அப்படி ஒரு பூஸ்ட் கொடுக்குற விஷயமா தான் இருக்கும். அதனால் இது ரொம்ப ஆழமாக அலசி ஆராய வேண்டிய ஒரு விஷயம். நான் என்னுடைய அனுபவங்களை மட்டும் பேசுகிறது இது முழுமை கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதனால் இந்த ஒரு நல்ல இந்த நேசம் அப்படிங்கிற அமைப்பு, ஸ்நேகம் அப்படிங்கிற அமைப்பு பதிலாக ஆரம்பித்தது அது ஈரோட்டில். நாங்கள் திரும்ப திரும்ப கொஞ்சம் பெரியார் பேரை சொல்லத்தான் செய்வேன். அவரே ஒரு மனநல மருத்துவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒரு சிறந்த மனநல மருத்துவர் தான். அவரோ மார்க்ஸோ அம்பேத்கரோ அவங்க சமூக மருத்துவர்கள் மட்டுமல்ல, மனநல மருத்துவர்களும் கூட அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்படி நம்ம முக்கியமான விஷயம் நான் இதில் இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம் பல பேர்கிட்ட பேசுனதில் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் சைக்காட்ரிஸ்ட்டை, மனநல மருத்துவர்களை அணுகணும். இங்கே தன்னார்வலர்களுக்கு என்னுடைய ஒரு சிறந்தார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே ஒரு தன்னார்வ தொண்டர்கள் தான். அந்த வகையில் அவங்களுடைய சேவை மகத்தானது. எந்த விதமான பதவியோ பணத்தையோ எதிர்பார்க்காம ஒரு சேவை மனப்பான்மை இருந்தாலே அவங்களுடைய மனநலம் மேம்படும். அதன் மூலமாக மற்றவர்களுடைய மனநலம் மேம்படும் என்று நம்பி அதற்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.